ராமாயணத்தின்படி ராமர் தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு சீதாவை தேடி இலங்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கினார்னு சொல்லி ஒரு கதையானது இருக்கு. அந்த பாலம் தான் ராமர் பாலம்னு சொல்லி அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுது. இந்த ராமர் பாலத்தின் நீளமானது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். இந்த ராமர் பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடலின் ஆழமானது ரொம்பவே குறைவாக தான் இருக்குமாமா. கிட்டத்தட்ட 1 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் அளவு ஆழம் வரை மட்டும்தான் இந்த ராமர் பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடலானது இருக்குமாமா. இந்த ராமர் பாலமானது முழுக்க முழுக்க ஃப்ளோட்டிங் ஸ்டோனால கட்டப்பட்டதாமா. இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனை தமிழ்ல சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. எரிமலை வெடித்த பிறகு அதிலிருந்து சிதறின கற்களை ஃப்ளோட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்களாமா. இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் எப்படி தண்ணியில மிதக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ல சிறு சிறு துளைகள் இருக்குமாமா. அதுல ஏர் பபிள்ஸ் போயிட்டு வரதால ஈஸியா அதனால தண்ணியில மிதக்க முடியுதாமா. இந்த வகை ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயில்ல சிறு சிறு தொட்டிகள்ல இல்ல கிணறுகள்ல போட்டு வச்சிருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்பெஷலான கற்கள் தான் இந்த கற்கள். அது மட்டும் இல்லாம இந்த ராமர் பாலமானது 2005ஆம் ஆண்டு நாசா எடுத்த புகைப்படத்திலையும் பதிவாகி இருக்கு. சிலர் இதை மேன்மேடு பாலம், ராமர் கட்டின பாலம் தான் சொல்லியும் சொல்றாங்க. சிலர் இது இயற்கையால் உருவான பவளப்பாறைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பாலம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இது ராமர் கட்டின பாலம் கிடையாது, ஆடம்ஸ் கட்டின பாலம், அதனால இது ஆடம்ஸ் பிரிட்ஜ் தான் அழைக்கப்படணும் சொல்றாங்க. இந்த பாலமானது கடல் போக்குவரத்துக்கு ரொம்பவே இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லி 2005ஆம் ஆண்டு இந்திய அரசானது இந்த பாலத்தை இடிச்சிட்டு சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா அதை எதிர்த்து நிறைய வழக்குகள் போனதால அந்த திட்டத்தை இந்திய அரசும் கைவிட்டாங்க. அதுக்கு உறுதுணையா நாசா வெளியிட்ட விண்வெளி புகைப்படமானது இங்க மேன்மேடா உருவான ஒரு பாலம் ஒன்று இருக்கு அப்படின்னு நிரூபிச்சதால அந்த திட்டத்தை இந்திய அரசு மொத்தமா கைவிட்டிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த பாலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பை.